தான் குழந்தைங்களுக்காக தான் பொண்ணுக்காக சேர்க்கக்கூடிய நகை இப்படி இருக்கக்கூடிய தனக்குன்னு இருக்கவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு தாயாக இருக்க முடியும். அந்த தனக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க குறை கூறணும் அப்படின்ற நோக்கத்தோடவோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களை காயப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடவோ இதை நான் பேசுறது கிடையாது. என் வயிற்றுல 10 மாதம் நான் சுமந்து ஒரு குழந்தை வெளியில வந்த உடனே அந்த குழந்தை நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்ற தன்மைக்கு நீங்க போயிடுறீங்க. குருவே சரணம். மகாவிஷ்ணு உங்களை சார்னு கூப்பிட்றதா இல்லை தம்பி கூப்பிட்றதா எனக்கு தெரியல. ஆனால் என்னால் குருவாக தான் பார்க்க முடியுது. லைஃப்பில் போன வருஷம் கொரோனாவில் வீட்டில் இருந்தப்போ உங்களோட இதை பார்க்க ஆரம்பித்தேன் நான். முக்கியமாக இப்போ அன்னதானம் போடுங்கன்னு எல்லாத்துலேயும் நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே துபாயில் இப்போ லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே நாங்கள் வீட்டில் செஞ்சு ஒவ்வொருத்தவங்களாம் கொண்டு போய் கொடுத்தோம். கஷ்டப்பட்டுக்கிட்டு வெயிலில் வந்துட்டுருக்காங்களோ அவங்கள பார்த்து கொடுத்தேன். ஏப்ரலில் அம்மா இறந்துட்டாங்க. ஜூனில் பெரியண்ணா இறந்துட்டாரு. இப்போ போன மாதம் சின்ன கொரோனாவில் ஜிப்பனில் படுத்துட்டாங்க. ஆனால் இந்த அன்னதானம் கொடுத்த ஒரு 2 நாளில் அவங்க ஏச்சி வந்துட்டாங்க. நல்லா ஆகி போன மாதம் தான் எனக்கு பிஸ்னஸே சரியில்லை. ஆனால் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களால் நிறைய பேர் அன்னதானம் பண்ணணும், நிறைய ஏழைங்க சாப்பிட்ணும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் தாய் அல்லது அம்மா, மதர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். தயவு செய்து இதை யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இந்த டாபிக் நான் மெயினாக பேசுறதுக்கு உண்டான காரணமே என்ன அப்படின்னா, பல பேர் இந்த தாய் அப்படின்ற அந்த டேர்மில் போய் சிக்கிக்கிறீங்க. அந்த தாய் அப்படின்ற அந்த டேர்மில் போய் சிக்கின உடனே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு இருக்கோ அது எல்லாத்தையும் இழந்துடுறீங்க நீங்கள். ஸோ அதுக்காக ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி இதை மற்றவங்க குறை கூறணும் அப்படின்ற நோக்கத்தோடவோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களை காயப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடவோ இதை நான் பேசுகிறது கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண் மகளும் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பேர் அடைந்த பிறகு தாய் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதனால் நல்லா கவனமாக கேளுங்க. உண்மையாகவே தாய் என்பவள் எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஞான தெளிவு என்ன, ஞான புரிதல் என்ன, நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. தான் குடும்பம், தான் வீடு, தான் புள்ள அப்படின்ற தனக்கு தான் குடும்பத்துக்காக, தான் பையனுக்காக சேர்க்கக்கூடிய சொத்து, தான் பையனுக்காக சேர்க்கக்கூடிய சாப்பாடு, தான் பையனுக்காக சமைக்கக்கூடிய சாப்பாடு, தான் குழந்தைங்களுக்காக தான் பொண்ணுக்காக சேர்க்கக்கூடிய நகை, இப்படி இருக்கக்கூடிய தனக்குன்னு இருக்கவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு தாயாக இருக்க முடியும். உண்மையாகவே அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரையும் தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடியவங்க தான் மிக சிறந்த அம்மாவாக இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அன்னை தெரசா அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு குழந்தையே இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உயிரையும் தன்னுடைய குழந்தை போல பாவித்து அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பண்ணாங்க. அதனால தான் அவங்க அன்னை தெரசா, மதர் தெரசா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அன்னை தெரசா அளவுக்கு போக முடியலன்னா கூட அந்த தனக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் சார்ந்து சுயநலம் சார்ந்தே இயங்க ஆரம்பித்து விடுவீர்கள். மனிதநேயம் என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு போய் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனைக்கு நம்ம போய் தீர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பாமல் இருக்கணும். பெரும்பாலான பெண்கள் இப்போ எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனக்கு தான் குடும்பம் மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுறாங்க. காரணம் என்ன? இப்போது என்னோட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் நின்று பார்ப்பேன்,
நான் இன்னும் போராடுவேன் அப்படின்ற தன்மையில் மட்டும் இருந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஏதோ வேற ஒரு வயிற்றுல இருந்து வந்த புள்ள, வேற யாரோ ஒருத்தங்கள் மூலியமாக வந்த ஒரு புள்ள, வேற யாரோ ஒரு ஃபேமிலி அப்படின்னு நினைக்கும் போது என்ன பிரச்சனை வருது? இங்கே தான் நீங்கள் கவனமாக திங்க் பண்ணணும். தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் காரணமாயிருங்க. இது மிகப்பெரிய கர்ம வினையாக பகிர்ந்து விடும். இது ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாய்த்தன்மை அப்படின்றது இந்த வார்த்தையில் நான் உயர்ந்தவளாக இருக்கேன்னு உங்களையே அறியாமல் உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிச்சிருது. எல்லாமே இங்கே மைண்டு கேம் தான். அப்போ என்ன, என் வயிறு வழியாக ஒரு குழந்தை வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, என் வயிற்றில் 10 மாதம் நான் சுமந்து ஒரு குழந்தை வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற தன்மைக்கு நீங்கள் போயிடுறீங்க. பல அம்மாக்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் வயிற்றில் வந்த குழந்தை உங்களை விட மிக 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 அதிபுத்திசாலியாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அது சொல்லி கொடுக்கும். இப்போ வள்ளலார் இருக்காரு அப்படின்னா, வள்ளலார் தான் உங்களுக்கு தெரியுது. வள்ளலாரோட கூட பிறந்தவங்களும் இன்னைக்கு உங்களுக்கு யாரையும் தெரில, வள்ளலாரோட அம்மாவை தெரில, வள்ளலாரோட அப்பாவை தெரில. ஆனால் வள்ளலார் எல்லாரும் தெரியுதுல. அப்போ என்ன அர்த்தம்? வள்ளலார் அம்மாவோட வள்ளலார் ஞானம் பெற்றவராக இருந்தார். இது வள்ளலாருக்கு மட்டும் இல்லை, பல குழந்தைகள் அம்மாவை விட அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ குழந்தைகளோட கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக ஒவ்வொரு தாயும் கொடுக்கணும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு வயசு வந்துருச்சு, நீ என் மூலியமாக தான் வந்த, நீ ட்ரெஸ்ஸு போடாத காலத்துலேருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லாமல் நீங்கள் உங்கள் மைண்டை ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுது அவங்களுக்கு. நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு தெரியாத விஷயத்த, தவறே கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா, புரிகிற மாதிரி அவங்கள வழி நடத்துங்க, தவறே கிடையாது. ஆனால் தெரிந்தும் தெரியாமலும் நீங்களே இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை விட மிக சிறந்த புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் உங்களோட குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன், அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதுதான் அடுத்தடுத்து மெயினான ஒரு விஷயம். தயவு கூர்ந்து எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு, நான் என் குழந்தையோட எனக்கு வயசு அதிகமாக இருக்கு, அனுபவம் அதிகமாக இருக்குன்றக்காக எனது குழந்தை நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்ற தன்மைக்கு வரும்போதே உங்களோட காது மொத்தத்தையும் மூடிப்பீங்க. காது மூடிருச்சுன்னா என்ன, நீங்களே இன்னும் இந்த கேமில் விளையாடிட்டு தான் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ஆயுட்காலம் இருக்குது, இன்னும் பல பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் இன்னும் பல விஷயங்களை தாண்டி போக வேண்டியது இருக்குது. அப்போ நீங்களே கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் ஞானம் அளவுக்கு கூட நான் போகல, உலக அறிவுக்கே நான் பேசுகிறேன். ஞான அறிவு என்பது பார்த்தீங்கன்னா மெய்யறிவு, மெய்யியல் சார்ந்தது, ஆத்ம ஞான அறிவு. நான் அவ்வளோ தூரம் நான் போகவே இல்லை, நான் உலகம் சார்ந்தே பேசுகிறேன். பல அம்மாக்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க குழந்தைங்களை போட்டு, இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. முதல்ல உங்களுடைய ஈகோவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ தான். அட் த எண்டு நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த ஈகோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தம் என்பதே கிடையாது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எப்போ நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கற்றுக்கக்கூடிய தன்மை இழந்துருவீங்க. கற்றுக்கக்கூடிய தன்மை இழந்தோடனே உங்களுக்கு அகங்காரம் வரும். அகங்காரம் வந்தோடனே வீட்டில் நிம்மதி இருக்காது, கோபம் வரும். உங்கள் குழந்தைய பார்த்தோன்னே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களையோட அறிவு பிரகாசத்தில் ஜொலிக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர எந்த நேரத்துலையும் அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் பொறாமை படக்கூடாது. இதனால தான் சொன்னார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஃபைனலாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தாய் என்ற ஒரு ஸ்தானம் வந்துவிட்ட உடனேயே உங்களுக்கு அறிவு வந்துவிடும் என்பது கிடையாது. நீங்களே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. உலகம் சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உயிர் சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உடல் சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உலக அறிவு சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இது எதுவுமே வேணாம்ப்பா நான் சும்மாவே உட்கார்ந்துறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கூட சும்மா உட்கார்றதுக்கே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கடைசி செகண்ட் வரைக்கும், உங்கள் மூச்சோட கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்வது நிறையா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டே தான் இருப்பீர்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகள்கிட்ட இருந்து ஏதாவது புது விஷயம்னா கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். தெரியாத விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. தப்பாக ஒரு விஷயத்த சொல்லி தராதிங்க. நீங்கள் தப்பாக ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் உங்களோட அகங்காரத்துக்காக சொல்லி கொடுக்குறீங்கன்னா, பின்னாடி அந்த குழந்தைக்கு மிக சிறந்த தெளிவு வரும்போது உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்களாவே ஒரு லோடு மண்ணை வாரி உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கிட்டதுக்கு ஈக்குவல் அது. ஸோ ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. தாய் என்பது ஒரு ஸ்தானம் தான். தாய் ஸ்தானம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அங்கே தான் நீங்கள் கற்றுக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மாபெரும் கலை. கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஈகோவில் போய் சிக்கிக்காதீங்க. லேர்னிங் ப்ராசஸ்லேயே இருங்க. ஏன்னா கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம்.
கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும், விருப்பம் உள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும் விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.